வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த 19 வயது இளம்பெண் திடீரென குறுக்கே பாய்ந்த இளைஞர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இளம்பெண்ணின் கழுத்தையும் வயிற்றையும் குத்தி கிழித்த கொடூரம். அதே கத்தியால் தன்னைத்தானே குத்தி கொண்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்த இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நடுரோட்டில் நடந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? நடு ரோட்ல ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறதா டெல்லி போலீஸுக்கு தகவல் வந்திருக்குது. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த இளம் பெண்ணையும் இளைஞரையும் மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்கள யாரு இப்படி கொடூரமா குத்தி கொலை பண்ண பார்த்தான்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் போலீஸுக்கு ஒரு சிசிடிவி காட்சி சிக்கியிருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீசுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. தென்மேற்கு டெல்லியை சேர்ந்த 19 வயது இளம் பெண்ணான விஜயலட்சுமி சதார் பஜார்ல உள்ள ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 25-20 வயசுல 2 அக்காக்களும் 16 வயசுல ஒரு தம்பியும் இருக்காங்க. சின்ன வயசுல அப்பா விட்டுட்டு போயிட்டதால தாய் சோபா தான் பிள்ளைகளை 4 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. குடும்ப கஷ்டத்துக்காக 8ஆம் வகுப்போட படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க விஜயலட்சுமி. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் தன்னோட தம்பியை படிக்க வச்சிட்டு இருந்திருக்காங்க. விஜயலட்சுமி வேலை பார்க்கிற கடைக்கு பக்கத்துல உள்ள இன்னொரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு 20 வயசான அமித். பக்கத்து கடையில வேலை பார்த்ததால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகி இருக்காங்க. 1 வருஷத்துக்கு மேல நல்ல நண்பர்களா பழகிட்டு இருந்த நிலையில திடீர்னு ஒரு நாள் அமித் விஜயலட்சுமி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. ஆனா தனக்கு லவ் எல்லாம் பண்ண டைம் இல்ல, அதுக்கான சூழ்நிலையும் இல்ல. நான் வேலைக்கு போய் என்னோட தம்பியை படிக்க வைக்கணும், அக்காக்களுடைய கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், தயவு செஞ்சு இந்த எண்ணத்தோட என்கிட்ட பேசாத, பழகாதன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி. ஆனா விஜயலட்சுமி சொன்னதை காது கொடுத்து கேட்காம தொடர்ந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, கால் பண்றது, போற வர இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போறதுன்னு அமித் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த விஷயம் விஜயலட்சுமியோட அம்மா சோபாவுக்கும் தெரியும். அமித் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தெரியாட்டினாலும் அமித் தன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தையும் அதுக்கு தான் நோ சொன்ன விஷயத்தையும் அம்மா சோபா கிட்ட விஜயலட்சுமி முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி விஜயலட்சுமிக்கு பிறந்த நாள். ஏப்ரல் மாசம் பிறந்ததுல இருந்தே தன்னோட பிறந்த நாள் வரப்போகுதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க விஜயலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை காலையில வழக்கம் போல வேலைக்கு கிளம்பினவங்க தன்னோட அம்மா கிட்ட சாயங்காலம் கடைக்கு போய் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ விஜயலட்சுமியை ஃபாலோ பண்ணிட்டே வந்த அமித் தன்னோட காதலை ஏத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்காரு. ஆனா தயவு செஞ்சு என்னைய விட்டுரு, எனக்கு உன் மேல லவ்வே வரல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு கடந்து போக பார்த்திருக்காங்க. ஆனா விஜயலட்சுமிய நகர விடாம கைய பிடிச்சு இழுத்து நான் சொல்றத கேளு, என்னை ஏத்துக்கோன்னு கோபமா சொல்லியிருக்காரு. ஆனா என்ன ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு விஜயலட்சுமி ஸ்ட்ராங்கா சொன்னதும் கடுப்பான அமித் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து விஜயலட்சுமியோட கழுத்தையும் வயிற்றையும் குத்தி கிழிச்சிருக்காரு. இதுல விஜயலட்சுமி சம்பவ இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து துடிதுடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அதே கத்தியால அமித் தன்னோட கழுத்தையும் அறுத்துக்கிட்டு அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. அந்த ரோட்ல போனவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லி அதுக்கு பிறகு போலீஸ் வந்து 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ விஜயலட்சுமியும் அமித்தும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிரை காப்பாத்த டாக்டர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அமித் தன் பொண்ண லவ் பண்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், வயசு கோளாறுல ஏதோ பண்றான், சீக்கிரம் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன், ஆனா என் பொண்ணை இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைன்னு கதறி அழுகிறாங்க விஜயலட்சுமியோட அம்மா. அது மட்டுமில்ல, என் பொண்ணு 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சிருந்தாலும்
ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணுவா, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பா, சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடிட்டு இருந்தா. அவ தான் பொறுப்பா வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்தா. ஆனா அப்படிப்பட்ட பொண்ணை இப்படி குத்துயிரும் குலையுயிரும் ஆக்கிட்டானேன்னு வேதனைப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.